லாஸ்ட் லீக் மேட்ச்னு சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஈகிள் வர்சஸ் பவர் ஹண்டர் பேட்டிங் டீமாக பார்க்க முடியுது, ஃபீனிக்ஸ் ஈகிள் பவரிங் டீமாக பார்க்க முடியுது. இந்த மேட்ச் 10 ஓவர் T10 ஃபார்மெட்டில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராகேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறார், பரத் நான் ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட பிரதீஷ் வந்திருக்கு. ஃபஸ்ட் பால் டாப்பிங் லைன் நல்லா மிடில் பண்ணார். டாட் பால். செகண்ட் பால் வாக்கிங் லைன் கொஞ்சம் தாங்க. டாட் பால். தேர்ட் பால் நல்ல ஷாட், ஃபீல்டரை கிராஸ் பண்ணிருச்சு. அப்படிங்கிறப்போ பவர் பிளேங்கிற காரணத்தால் பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு 2 நல்ல நீல அகலத்தில். டாட் பால். லாஸ்ட் 2 ஓவர் வெல் லெஃப்ட் பாலை பார்த்தாரு பேட்ஸ்மேன். டாட் பால். லாஸ்ட் 1 வாக்கிங் லென்த் பேட். ஃபஸ்ட்டு ரன்ஸ் வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு 4 விட்டு கொடுத்துருந்தாலும் அதே 4ஓட அந்த ஓவர் எத்தனோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் பசீர் வந்திருக்காரு போலிங் எண்டில். வாக்கிங் லென்த்து ஓடிடுவாங்க. சிங்கிள் கமிட்டட் ஷாட். லெக் ஸ்டம்பில் தான் ஆட போகிறேங்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் பேட்லேருந்து வர 2வது 4 அப்புறமா சிங்கிள். ஹெல்த்தியான விஷயம் அதான் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. பவர் பிளேங்கிற காரணம் 3வது 4. இப்போது பாரத் பேட்டில் இருந்து கிடச்சிருக்கு. உடம்புல நான் சொல்லிட்டார் நான் ஸ்ட்ரைக்கர். டாட் பால். ஸ்விட்ச் ஹிட். தெளிவான பிளேஸ்மெண்ட். 4வது 4. ஆளுக்கு 2 4 பதிவு பண்ணிட்டாங்க இந்த பவர் பிளேயில். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 18 ரன் ஆடி இருக்காங்க. 4 அடங்கும். அதில் எந்த விக்கெட் இழக்காமல் பவர் ஹண்டர். இந்த தேர்ட் ஓவர் போட இன்னர் சைடில் 4 பேரோட பிரதீஷ் வந்திருக்கு. வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ப்ஸில் நல்லா மிடில் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் லெஃப்ட். டாட் பால். தேர்ட் ஒன் கிரேட் ஷாட்டுங்க. பெரிய ஓப்பன். நின்று ரசிப்பார் இந்த பவுண்டரியை. 1 பவுன்ஸில் போலங்க. பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. பவுண்டரி போயிட்டு நினைச்சேன். சிங்கிள். ஸ்விட்ச் ஹிட். நல்ல பிளேஸ்மெண்ட். பவுண்டரி. ஃபுல் டாஸ். இவர் மட்டும் 4 பவுண்டரியை பிளேஸ் பண்ணிட்டாரு. அவர் 2 பவுண்டரி. அப்படிங்கிறப்போ 6 பவுண்டரி வந்திருக்கு. கொல்லவாசல் பக்கம் இந்த தடவை அதே திசை. லாஸ்ட் பால் இந்த தேர்ட் ஓவரில் உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். 3 ஓவர் 34 நோ விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்க்குறாங்க. தேடல காலி வந்திருக்காரு. ஃபுல் ஷாட்டுக்கு போனார். சரியாக மீட் ஆகலை. ஹேண்டில் கிட்ட படிச்சு நினைக்கிறேன். ஒரு பிச்சில் இன்னொரு ஓடிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்டூரு கிரேட் ஷாட்டுங்க. அங்கே ஆளே ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் கை மேலே போகும். 2 ரன். காலில் பட்டிருக்கு. டாட். போன பால் ஒய்டு. ரீபால். ஃபுல் டாஸ். வந்த திசையிலே பேட்டை விட்டாரு. பவுண்டரி போயிடுச்சு. 4 ஓவர் முடிவுக்கு 49. 1 more to team 50. நோ விக்கெட். ஒரு ரன் அடிச்சாங்கன்னா பாட்டு நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. யூசுப் வந்திருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் அகெயின் அதே மாதிரியான தேர்ட் ஒன் கிரேட் ஷாட்டுங்க. பெரிய கேப். பேட்ஸ்மேனோட தேவையில்லை. பவுண்டரி. இந்த பவுண்டரியோட டீம் 50 பார்ட்னர்ஷிப் 50. உடம்புல எடுத்துட்டு வந்து போட்டிருக்காரு. டாட் பால். 4 பாலுக்கு 4 ரன் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 ஓவர். ஆஃப் ஸ்டம்ப்ஸில் மேலே ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா கவரில். வாக்கிங் லைன் அவரை போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரு 4 ஓவர் 6 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. இங்கே 5 ஓவர் முடிவுக்கு 55 நோ விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அஜு கிருஷ்ணன். குயிக்கர் டெலிவரி. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட். ஓய்யோ வாட் அ ட்ரை. பியூட்டிஃபுல் ட்ரை ஃப்ரம் மிஸ்டர் அஸ்மல். விட்டுச்சிருந்தாருன்னா சரியான டேக்கனா இருந்திருக்கும். 2 ரன் ஓடி இருந்தாரு.
இப்போ ஐயோ கையில போய் உட்காந்துச்சுங்க. நான் விட்டுட்டாங்க. 2 லைஃப் அடுத்தடுத்து சிங்கிள். வெல் பிளேட், குவாலிட்டியான ஷாட். பவுண்டரி போயிட்டு எஸ் பவுண்டரி அன்ஸ்டாப்பபிள். நிறைய பவுண்டரிஸ் ஆடுறாங்க 2 பேட்ஸ்மேன். நல்ல பார்ட்னர்ஷிப். அந்த பவுண்டரிக்கு அப்புறமா ஒரு வைட் ஏரியா டாட் பால் நல்ல லீலா. லெக் ஸ்டம்பில் கமிட்டட் ஷாட்டு. 2 கூப்பிட்டாரு பேட்டில் பட்ட உடனே சிங்கிள். இப்போ 2 ரன் கணக்கு. 6 ஓவர் 25. இந்த ஓவர் போட யூசுப் அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல நீல வரும். கரெக்டாக ரீட் பண்ணி போட்டார். டாட் பால் செஞ்சுக்கிட். நல்ல ஸ்டாப், நல்ல ஃபீலிங் பட் சிங்கிள். பார்த்தாரு, குயிக்கராக போட்டார். டாட் பால் லோ கேப்டன் கீழே வந்துச்சு. நல்ல 7 ஓவர் 68 ஒரு விக்கெட். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு ஆள் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஷான் வந்திருக்காரு. ஒன் பேட்ஸ்மேன் ஓவர் போட பசீர் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் ட்ரைவ் போயிருக்காரு. நல்லா மிடில் பண்ணார். மிஸ்ஃபீல்டு. ஸோ 2 ரன்னுக்கான கால். தப்பான த்ரோ. 2 ரன். செகண்ட் ஒன். டாப் ஏஜ் வாங்கி அடிச்சாரு. விண்டு ஒரு மாதிரி அலைச்சலாம் எடுத்துட்டு போகும். கீப்பரா போயிருக்காரு பின்னாடி. இதையும் 2 ரன்னா பார்ப்பாங்க. கிரேட் ஷாட். பெரிய ஓப்பன். ஆனால் ஃபீல்டர் வந்து நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் கமிட்டட் ஷாட். சிங்கிள். பெரிய ஓப்பன். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. நல்ல ஸ்டாப்புங்க. காலை வச்சு தடுத்து விட்டாரு. இப்போ வரைக்கும் 2 ரன் அவுட் எடுத்துட்டாங்க. 8 ஓவர் 78 ஒரு விக்கெட் இருந்து பவர் ஹண்டர். 9th ஓவர் கூட ஆச்சு. ஓவர் செகண்ட் ஓவர். மேலே ஃபீல்டர் அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். ஒரே அட்டம்ப்டில் பிடிச்சிட்டாரு. ஷார்ட் ஸ்ட்ரைக். டாப் ஏஜ். இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் கொடுத்தாங்க. இந்த தடவை நல்ல டேக்கன். பிடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் சனூப் வந்திருக்காரு. ஆஸ்டன்ஸில் கிளவர் பேட்டிங். மேலே ஆள் வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக சிங்கிளாக இருக்கும். லாங் ஆஃபில் 2 ஃபீல்டருக்கு நடுவால் கொடுக்கணும். ஜஸ்ட் விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். அனதர் விக்கெட்னு பார்ப்போம். அங்கே ஃபீல்டர் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணார். பாலை பிடிக்க முடியல. அப்படிங்கிறப்போ 2 ரன் அவுட். லாஸ்ட் பால் சிங்கிள். அதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 9 ஓவர் 84 2 விக்கெட். லாஸ்ட் ஓவர் போட கண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஏரி பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு. பெரிய ஓப்பன். அப்படிங்கிறப்ப 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப். 2 ரன். ராகேஷ் சோலோவா 50 ரன்னா பிளேஸ் பண்ணியிருக்காரு. டயர்டாக இருப்பார் கண்டிப்பாக. பேட்டிங் கீழே போச்சு. டாட் பால் வாங்கி ஆடினாரு பேக் ஃபுட்டில். ஈஸியாக ஓட்டாங்க. 2 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. டீம் ஸ்கோர் 90 கிராஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 மூவ். ஷாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத வந்து 4 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்காருங்க அவரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணி லாஸ்ட் பால் வரைக்கும் விளையாண்டுருக்கு. லாஸ்ட் பால் டாட்டோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஆனால் ஒரு 50 ரன்னை பதிவு பண்ணி டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ராகேஷ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 91-92 டார்கெட். ஃபீனிக்ஸ் சைக்கிள். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பசீர் ஸ்ட்ரைக்லையும் ராசி நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட சுனில் வந்திருக்காரு. கீப்பர் க்ளோஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷான் இருக்காரு கீப்பரா. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்ல இருந்துச்சு. தரையிலே ஆடி இருக்காரு. டாட் பால். ஆஸ்டன்ஸில் ஃபீல்டர் கைக்கு நேர நல்ல ஸ்டாப்பு. டாட் பால் சரியா படலை. வச்சுருந்தா கண்டிப்பாக ரன் அவுட்டாக இருந்திருக்கும். ஆனால் பேட்ஸ்மேன் 2 பேரும் நடுவாலட்டாங்க.
செகண்ட் பவர் பிளே ஓவர் பரத் வந்திருக்காரு ஓவர்லேருந்து. கமிட்டட் ஷாட் லெக் ஸ்டம்ஸில் நல்ல ஸ்டாப் பவுண்டரியை தூக்கிட்டாரு. சுற்றிட்டாரு நின்று வந்துச்சு. டாட் பால் கிரேட் லைனுங்க, நல்ல டீல் ஆகும். டாட் பால் ப்ரெஷர் போடுறாங்க டோட்டலாக பவர் பிளேல பேட்ஸ்மேன் மேலே. பின்னாடி போகும், ரெடியாக இருக்கணும் அந்த விண்டுக்கு. தெளிவாக பிடிச்சாருங்க. வாட் அ டேக். ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியும். லெஃப்ட் ஃபீல்ட் ஒருத்தனை பேட்ஸ்மேன், ஒன் பேட்ஸ்மேன் அஜு. அமுக்கல் ஷாட்டு கேப்பில் 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 7 ரன்னு 1 விக்கெட் இருந்து. வாட் அ ஸ்டார்ட். பவர் பிளே நல்லா முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சுனில் அவரே வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் போட இன்னர் 4 பேரோட. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட் முயற்சி தெளிவாக இழுத்து போட்டார். திருமண பக்கமாகவே மேலே ஒரு ஆள் வச்சுருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் பாடி லைன் ஃபுல் டாஸ் பால். பேட்டை ஃப்ரீ ஸ்விங்குக்கு விட்டார். 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிட்டு இந்த 4க்கு அப்புறமா ஒரு டாட்டு அடுத்து வந்து ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் உடம்பை கொடுத்து தடுத்தார். இந்த ஓவரோட கடைசிக்கு வந்து லெக் ஸ்டம்பில் மேலே ஆள் வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். இந்த ஓவர் ஒரு பவுண்டரியே போயிருந்தாலும் சிக்கனமாக இருந்திருக்கு. 3 ஓவர் முடிவுக்கு 12 1 விக்கெட். 42 பாலுக்கு 80 ரன் ஆடணும் ரவுண்டாக. ஃபோர்த் ஓவர் போட பாரத் சுனில் 2 பேரும் ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஐயோ கொஞ்சம் தாங்க பிடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். டாக்கிங் லைன் கீப்பர் உடம்பு கொடுத்து தடுத்தாரு. நல்ல சேவ். நேருக்கு நேராக பட்டார். மிஸ்ஃபீல்டு பவுண்டரி எங்க ஃபீல்டர் சம்பளம் பண்ணி கொடுக்கணும். பவுண்டருக்கு ஒரு பால் சிங்கிள் பசீர் ஷேக்கில் நேருக்கு நேராக தரையோட தரையா நல்ல ஸ்டாப் சிங்கிள். இதுவும் இந்த ஒரு கடைசி வந்து ஒரு முக்கியமான நல்ல ஷாட். கிரேட் கிளியர் ஹிட். மேட்டில் போய் குத்தி இருக்கு. மச் நீடட் அஜு பேட். எனக்கு தெரிஞ்ச இந்த 6 தான் இந்த மேட்சுக்கே ஃபர்ஸ்ட் 6 வர மாதிரி. 4 ஓவர் முடிவு 25 ஃபார் 1. இந்த ஒரு போட ஷான் குயிக்கராக எடுத்துகிட்டு வந்து ஸ்டெம்பில் எனக்கு வந்தார். டாட் பால். செகண்ட் ஒன் டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. சிங்கிள். இந்த ஸ்டெம் பாட பார்த்தாரு. நல்ல தேக்கலிங்க கீப்பர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு பவுலருக்கு. டாட் பால். குயிக்கர் ஒன் செம்ம வேகத்தில் போட்டிருக்காரு இந்த பால். டாட் பால். நல்ல ஷாட் ஆனால் அங்கே ஃபீல்டர் மேலே. சிங்கிள். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சித்திக்கு வந்திருக்காரு. அட்டாக்கிங் டெலிவரி டாட் பால். செகண்ட் ஒன் கிரேட் ஷாட் லெக் ஸ்டம்பில் சமயமாக போயிடுச்சுங்க. பவுண்டரி. தேர்ட் ஒன் பிஹைண்ட் த ஸ்டம்ப். ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிடுச்சு. ஓவர் த கெட். கொல்லவாச பக்கமாக பியூராக 4 போயிருக்கு. 27 பாலுக்கு 56 தேவை. நேருக்கு நேரம் ஆட பார்த்தாரு. கீழே வந்துருச்சு. டாட் பால். கிரேட் ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு விண்டுக்கு. நல்ல டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அப்சல் பேட்டில் இருந்து 4 6 நல்லா கேமே ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 6 ஓவர் 44 ரன். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ராகேஷ் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஷாட்டுங்க. வாட் அ ஹிட். பவர்ஃபுல் ஹிட். வெளியெல்லாம் தாண்டி போயிருச்சு. இவர் பேட்ல இருந்து வர 2வது 6 அஸ்பல் ஆன் ஃபயர். அகைன் அதே திசை விட்டு பிடிக்க பார்க்குறாரு. பால் பம்ப் ஆகும். கைக்கே போயிடுச்சு. இந்த ஸ்டம்ப் கிளாஸான பேட்டுங்க. வாட் அ ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 4 அங்கே ஃபீல்டர் மேலே வச்சிருக்காங்க. ஐயோ ட்ராப்புங்க. 4 அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க. போயிட்டே இருக்கும். டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்க
கொடுக்காத பந்து உள்ளே கிடக்கும். ஷாட் அங்கே ஃபீல்டர் அவரையும் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் 6 தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டு. கேட்சை பிடிச்சிருக்க வேண்டிய தருணம் விட்டுட்டாரு. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 28 தேவை. 7 ஓவர் 64. இந்த ஓவர் குரூஷியலான ஓவராக இருக்க போகுது. ஷான் வந்திருக்காரு, அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஷாட்டுங்க. வாட் அ ஹிட். எடுத்துட்டு போயிடும். கரையை தாண்டி இருக்குங்க. மச் நீடட் ஆறு. போன ஓவர்ல இருந்து கியரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஷாட் கூலஸ்ட் ஷாட்னு சொல்லலாம். மேட்சை சைஸா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேட்ஸ்மேன். நல்ல பார்ட்னர்ஷிப்பும் கூட. ஓய்யோ என்னாச்சு? ஆக்சுவலாக விக்கெட் நினைக்கிறேன். எஸ் நான் பேட்டு நினைச்சேன், ஆனால் ஸ்டெம்பில் போட்டு போயிருக்கு. கம் பேக்கிங் டெலிவரி ஷான். ரிமைனிங் உள்ள 15 பாலுக்கு 17 ரன் தேவை. இந்த பேட்ஸ்மேன் கண்ணு ஸ்விட்ச் ஹிட்டு எதில் பட்டுச்சு. Just 1 run. சிங்கிள். லெக்கட்டர் மாதிரி போட்டாரு. பாடி அட்டாக் டாட் பால். 12 பாலுக்கு 16 தேவை. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போது. இந்த ஓவர் போட ராகேஷ், அவருக்கான செகண்ட் ஓவர். மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். கால் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் டவுன் த ட்ராக். அங்கே ஃபீல்டர் ஷான் ஓவரையும் தாண்டிருச்சு. பவுண்டரி நினைக்கிறேன். எஸ் 4. தேர்ட் ஒன். வாட் அ டே. காட் அண்ட் பால் செமையா பிடிச்சாருங்க. வேற லெவலில் இருந்துச்சு. ஃபீல்டர் கையில் சான்ஸ் வர அவுட்டா ஈஸியாக ஓடிட்டாங்க. சிங்கிள். டாப் பிச் காஸ்ட்லி கேட்சாக இருக்கும். நல்ல டேக்கன். ஆஸ்பல் அவரோட விக்கெட் இழந்து வெளியே போறாரு. ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. இங்க இருந்து மேட்சை மாத்துறாங்களான்னு பார்ப்போம். நியூ பேட்ஸ்மேன் ஆனால் ஒரு முக்கியமான பந்து இந்த ஓவருக்கு. இங்கே கிடக்கும் சான்ஸ் ஃபார் டபுள் ஆட் பார்ப்போம். புஷ் பண்ண பார்ப்பாங்க. ஈஸியாக ஓட்டாங்க. மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. 6 பாலுக்கு 9 ரன் தேவை. சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு சாதிக். 6க்கு 9. யூசுப் ஸ்ட்ரைக்ல. ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் கேட்சர் பார்ப்பாங்க. ஃபீல்டர் காஸ்ட்லி கேட்சா இருக்கும். 6 போனாலும் மொமெண்டம் மாறும். வாட் அ டேக்கன். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட பிரஷர் போடுறாங்க இங்க. அடுத்த பேட்ஸ்மேன் சுகை பூல்ல வந்திருக்காரு. 5 பாலுக்கு 9 ரன் தேவை. கண்டிப்பா ஒரு பெரிய ஷாட்டை பிக் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் இடம் கொடுத்தா தானே அப்படிங்கிற மாதிரியான பந்து. வித்தே கொடுக்காத பந்து. அதான் நடந்திருக்கு. கொல்ல வாசல் பக்கமா லக்கிலி இங்கே ஒரு 4 சேர போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபாஸ்டா போயிருச்சுங்க. 4. 3 பாலுக்கு 4. ஷாட் அந்த ஃபீல்டரை நோக்கியே போயிட்டு இருக்கு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 1 more to tie, 2 more to win. 2 பால் இருக்கு. ஃபுல் டாஸ் தரையோட தரை ஆடிட்டாரு. எடுத்து வச்சிருந்தா மேபி கேட்ச் ஆகும். அதை தெளிவாக கொடுத்துட்டு 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. செம்ம மேட்சுங்க. ஃபீனிக்ஸ் ஈகிள்ஸ் வின் பண்றாங்க இந்த மேட்சை. நல்ல டீம் எஃபர்ட்னு சொல்லுங்க.